ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்று பிடிஎஸ் ஆர்மி உலகம் முழுவதும் பெருமைப்பட வைத்த ஒரு பெரிய சாதனை பற்றி பார்க்க போகிறோம். 2026 மே 25 அமெரிக்காவில் அமெரிக்கன் மியூசிக் அவார்ட் நடைபெற்றது. அதில் பிடிஎஸ் மீண்டும் வரலாறு படைத்துள்ளது. இராணுவ சேவையை முடித்து முழு குழுவாக திரும்பிய பிடிஎஸ் இந்த விழாவில் பரிந்துரைக்கப்பட்ட 3 பிரிவுகளிலும் வெற்றி பெற்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. முதலில் பிடிஎஸ் வென்ற மிகப்பெரிய விருது ஆர்டிஸ்ட் ஆஃப் த இயர். இது AMAவின் மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்று. இதற்கு முன் 2021 பிடிஎஸ் இந்த விருதை வென்றிருந்தது. தற்போது 2வது முறையாக இந்த விருதை பெற்றுள்ளது. அத்தோடு பெஸ்ட் மேல் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் விருதையும் பிடிஎஸ் கைப்பற்றியது. ஹிப்ஹாப் உலகில் இன்னும் தங்களுடைய ஆதிக்கம் தொடர்கிறது என்பதை இது நிரூபிக்கின்றது. 3வது விருதாக பிடிஎஸின் ஸ்விம் பாடல் சாங் ஆஃப் தி சம்மர் விருதை வென்றது. ரசிகர்கள் அதிகமான நேசித்த பாடல்களில் ஒன்றாக இந்த பாடல் மாறியது. விருதை பெற்ற பிறகு ஆரம் பேசிய போது, எங்களுடன் 13 ஆண்டுகள் இருந்த ஆர்மிக்கு நன்றி என்று உணர்ச்சி பூர்வமாக கூறினார். அந்த நேரத்தில் அரங்கம் முழுவதும் ஆர்மியின் ஆரவாரத்தால் அதிர்ந்தது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பிடிஎஸ் இந்த ஆண்டு அமெரிக்கன் மியூசிக் அவார்டில் பரிந்துரைக்கப்பட்ட 3 பிரிவுகளிலும் வெற்றி பெற்றது. அதாவது 100% வெற்றி. ஒரு காலத்தில் கொரியாவில் இருந்து வந்த 7 இளைஞர்களை பலர் நம்பவில்லை. ஆனால் இன்று அதே 7 பேர் உலகில் மிகப்பெரிய இசை விருதுகளில் ஒன்றில் 3 விருதுகளையும் வென்று மீண்டும் உலகத்துக்கு தங்களின் சக்தியை காட்டியுள்ளது. பிடிஎஸ்க்கும் ஆர்மிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ செல்ஃப் ஆர்மி.